அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன்-நூரி வாஹிலிஹி. எல்லாரும் அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் வேண்டி நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவருடைய சந்தோஷமும் சுகமும் தந்து அருள் புரிவானாக, ஆமீன். ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் இன்னைக்குள்ள இந்த இடத்துல நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் எல்லாருமே இருக்கக்கூடியது ஷஹருல்லா என அறியப்படுகிற அல்லாஹ்வுடைய மாதமான ரஜப் மாதத்தில் நாம் ஒவ்வொருவருமே புனித ரமலானை வரவேற்க நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த ரஜபிலும் வருகின்ற ஷோபானிலும் நமது இபாதத்துக்கள் இரட்டிப்பான பிரதிபலனை கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல மாதங்கள் நம்மிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. புனிதமான ரஜப் மாதம் என்பது முடிவடைய போகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜப் 26, மறுநாள் 27 நமக்கு நோன்பு வியாழக்கிழமை ஆகும். அப்படி நல்ல மாதமான ரஜப், ஷோபான், ரமலான் என புனித மாதத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் நிற்கிறோம், இனி நிற்க போகிறோம். இந்த ரஜப் மாதத்தில் முக்கியமான ஒரு நாள் உண்டு. மகத்தான அதிக நன்மையும் அதிக அதிசயங்கள் நடந்த ஒரு தினம். நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது வானத்திற்கு சென்றதும், அதே போல அல்லாஹு தாலாவை நேரில் சந்தித்ததும், நமக்கு 5 நேர தொழுகைகளை ஃபரலாக கிடைத்ததும் அந்த ஒரு தினத்தில்தான். பல அற்புதங்கள் நடந்த தினமாகும். நாம் அதிகமாக அமல்கள் செய்யவும், செய்தால் இரட்டிப்பான பிரதிபலனும், அதே போல ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி எடுக்க திக்ர் மூலமாகவும், புனித குர்ஆன் மூலமாகவும், ஸலவாத் மூலமாகவும் நாம் நிறைவேற்றி எடுக்கலாம். அந்த நேரத்திலேயே அல்லாஹு தாலா அதற்குள்ள பதிலை தருவதும், அதே போல தீமை செய்தாலும் இரட்டிப்பான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமும் தினமும் தான் ரஜப் 27 என்பது. அதாவது இஸ்ரா மிஹராஜ் நடந்த தினம். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துக்கத்தின் ஒரு வருடம் இருந்தது. அதாவது நமக்கும் துக்கத்துடைய மாதம், துக்கத்துடைய வருடம், துக்கத்துடைய நாள். அதே போலவே நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் துக்கத்தின் ஒரு வருடம் இருந்தது. அந்த துக்கத்தின் வருடத்தில் 3 துக்கங்கள் நடந்தது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாத 3 துக்கங்கள் நடந்த வருடம் அது. முதல் துக்கம், நமது இறைத்தூதர் அவர்களுடைய செல்ல மனைவியான கதிஜா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வஃபாத். அது இறைத்தூதருக்கு அளவில்லாத வேதனையை அந்த பிரிவு கொடுத்தது. அதே போலவே 2வது துக்கம் என்பது நமது இறைத்தூதர் அவர்களுடைய மூத்தாப்பா, தந்தை வழி மாமா ஆன அபுதாலிப், நபியை வளர்த்திய எல்லா விதத்திலும் நிழலாக பாசத்தையும் அன்பையும் கொடுத்த அபுதாலிப் அவர்களுடைய மரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தாங்க முடியாத வேதனை அளித்தது. அந்த ஒரு பிரிவும் இறைத்தூதருக்கு அதிக வலியை கொடுத்தது. அப்படியே 2 விஷயங்களை தாங்க முடியாமல் வேதனையோடு இருந்த அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மாவான ஆமினா பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய, அதாவது தாயாருடைய நாட்டிற்கு தைஃப், அந்த ஒரு நகரத்திற்கு இறைத்தூதர் சென்றாங்க. எதுக்கு? இஸ்லாத்துக்கு வேண்டி, மக்களை இஸ்லாத்துடைய பக்கத்தில் வரவேற்றதற்கு வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. ஆனா அங்க நடந்த விஷயங்கள், எதிர்பார்க்காத பல விஷயங்கள் அங்கு நடந்தது. அங்குள்ள மக்கள் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லெறிந்து கேலி செய்து இரத்தம் வருவதற்கு அளவில் ஓட விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோடு திரும்பி வந்தாங்க. அப்படியே மனம் நொந்து தாங்க முடியாத வேதனையோடு இருந்த அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய விதி, அந்த கவலை போக்குவதற்கு வேண்டி ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம், சந்தோஷமும் உண்டு அப்படின்னு தெரியப்படுத்துவதற்கு வேண்டி 7வது வானத்திற்கு நமது இறை தூதரை இறைவன் கொண்டு சென்றான், புராக் என்னும் உயிரினம் வழியாக. அந்த புராக் என்னும் உயிரினம் எப்படி இருந்ததுன்னா, வாலு ஒரு விலங்குடையதும், அதனுடைய அந்த முக வடிவம் ஒரு விலங்குடையதும், அதனுடைய அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலங்குடைய ஒரு வடிவத்தில் இருந்தது அந்த புராக் என்னும் வாகனம் என்பது. அந்த ஒரு பயணம் தான் இஸ்ரா மிஹராஜ் பயணம். அல்லாவை கண்டு வந்த அந்த ஒரு பயணம். அதேபோல் நமது 5 நேர தொழுகையும் கடமையான ஃபர்லான தொழுகையை வாங்கி வந்த அது அந்த ஒரு பயணத்தில் தான். அப்போ அந்த ஒரு வருடத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள், அந்த 3 சம்பவங்களும் அல்லாஹ்வுடைய சோதனைகள், இறை தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகள், அந்த 3 விஷயங்களுமே இறை தூதரை அதிக அளவில் தளர்வடைய செய்தது, அதிக வலியை கொடுத்தது. ஆனால் ஒரு அடியானுக்கு அளவில்லாத சந்தோஷம் என்பது இறைவனை சொர்க்கத்தில் வைத்து பார்ப்பதுதான். அதை நமது இறை தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இவ்வளவு துக்கத்தின் பின் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். அளவில்லாத, சொல்ல வார்த்தைகளே இல்லாத சந்தோஷமாக இருந்தது நமது இறை தூதருக்கு அந்த ஒரு பயணம் என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமான துக்கத்தை அனுபவித்த அந்த வருடத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ஒரு மாதம், ரஜப் மாதத்தில் தான். அதுதான் அல்லாஹ்வுடைய மாதம் ஷஹருல்லா. அப்போ ரசூலுல்லாவிற்கு அதிக சந்தோஷம் கிடைத்த இந்த ஒரு மாதத்தில் நமக்கும் சந்தோஷம் கிடைக்க, நமது தேவைகள் ஒன்று நிறைவேற்றி கிடைப்பதற்கு நல்ல ஒரு மகத்தான தினம் நம்மிடத்தில் வருகிறது. இனி எவ்வளவு கடன் கொண்டு சிரமப்படுகின்றவங்களுக்கும், இனி அது அடையாது என்று கவலைப்பட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ரஜபில், அதாவது ரஜப் 27 நாம் ரஜப் 26 மகரிப்பை
கடந்த உடனே நமது பிரார்த்தனையை அதிகமாக்க வேண்டும். இறைவனிடத்தில் அதிகமாக இஸ்முகளை ஓதி குரான் சூறாக்களை ஓதி பிரார்த்தனை செய்யுங்கள். இனி நோய் கொண்டு கஷ்டப்படுகின்றவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சந்தோஷம் கிடைத்தது போல் நமது நோயும் குணமாக நமக்கும் சந்தோஷம் கிடைக்க இனி நாளைக்கோ அல்லது இஸ்ரா மிஹ்ராஜ் பயணம் நடந்த அந்த ஒரு தினத்திலேயோ நாம் ஒவ்வொருவரும் நீங்க எல்லாரும் சூரத்துல் முல்கை ஓத வேண்டும். நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட சூரத்துல் முல்க் ஓதாமல் அவங்க தூங்குனது கிடையாது. இந்த துனியாவில் ரசூலை போல சிறந்த ஒரு மனிதர் வேறு கிடையாது. அந்த ரசூல் என்னைக்குமே சூரத்துல் முல்க் என்பதை அவர்கள் ஓதாமல் விட்டது கிடையாது, தூங்குனது கிடையாது அப்படிங்கிறத நமது சரித்திரம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அப்ப நமது வாழ்க்கையிலும் சந்தோஷம் கிடைக்க இந்த ரஜபுடைய 27 அதாவது நாளை மறுநாள் 2 நாட்களாக வைத்து ஒரு 11 தடவை சூரத்துல் முல்கை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஹயரான தேவையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி வியாழக்கிழமை நோன்பு இருக்கக்கூடியவங்க ஒரு நோன்பாளியாக இருந்து இந்த சூரத்துல் முல்கை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போலவே அதிக மகத்தான சிறப்பு மிகுந்த எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய இறைவனின் 99 திருநாமங்களில் உள்ள ஒரு இஸ்மாகும் யா பாரியு யா அல்லாஹ், யா பாரியு யா அல்லாஹ். இந்த ஒரு திருநாமத்தை 111 தடவை ஓத முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹு தாலா நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்து தருவான். அதே போல் முடிந்தவரை சூரத்துல் முல்கை 11 தடவை ஓத முயற்சி எடுங்கள். இப்படி ஓதிவிட்டு அல்லாஹு தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு எங்க சந்தோஷம் வேண்டுமோ, எந்த இடத்தில் சந்தோஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாசல்கள் எல்லாம் திறந்து கிடைப்பதற்கு வேண்டி ரப்பிடத்தில் கையேந்தி துவா செய்யுங்கள். 11 சூரத்துல் முல்க் ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அதே போல இறைவனுடைய திருநாமம் ஓதி எந்த ஒரு தேவை கேட்டாலும் அதற்கு ரப்புல் ஆலமீன் பதில் தருவான் என்பதாகும். 111 தடவை யா பாரியு யா அல்லாஹ், யா பாரியு யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை ஓதுவதற்கு குறைந்த நேரம் போதுமானது. நாளை மகரிப்புடைய தொழுகை தொழுதுவிட்டு இந்த ஒரு திருநாமத்தை ஓதி ரப்பிடம் துவா செய்யும். நமக்கு என்ன ஒரு தேவை நிறைவேற வேண்டுமோ அதை ரப்பிடம் கூறுங்கள். இறைவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான், கேட்கிறான். இதயத்தை தட்டி கேட்க வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யும் போது சிலர் துவா செய்வாங்க, ஆனால் மனது வேறு எங்கேயாவது இருக்கும். அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு எங்கோ இருக்கும். எந்த ஒரு மூமினும் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய துவாவுக்கு ஒரு நாளும் பதில் கிடைக்காது. அப்போ நாம் இந்த ஒரு நாளை நமது நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மற்ற நாட்களில் இபாதத்து செய்வதை விடையும் அமல்கள் செய்வதை விடையும் இரட்டிப்பாக இபாதத்துகள் நாம் இந்த ஒரு நாளில் செய்ய வேண்டும். இமீமத்து நமீமத்து, யாரிடமும் யாரையும் பற்றி குறை கூறாதீங்க, புறம் பேசாதீங்க. காரணம் அதிகமாக பதில் கிடைக்கும் ஒரு தினமாகும் அந்த ஒரு நாள் என்பது. தாங்க முடியாத துக்கத்தை இறைவன் ரசூலுக்கு வழங்கினான். அதன் பின் அளவில்லா மகிழ்ச்சியும் வழங்கினான். அந்த ஒரு சந்தோஷத்திற்கு பின்னில் நிறைய விஷயங்களை இப்போது உங்களுக்கு புரிந்தது. நமக்கும் சந்தோஷம் கிடைக்க சந்தோஷத்திற்கு வேண்டி இறைவனிடத்தில் அதிகமாக நெருங்குங்கள். இந்த ஒரு நாளில் எல்லாரும் 111 தடவை இந்த ஒரு திக்ரை ஓதுங்கள். அதே போல் சூரத்துல் முல்க் கண்டிப்பாக 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போலவே புனிதமான இந்த வியாழக்கிழமையில் ஒவ்வொரு மூமினும் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப மகத்துவம் உள்ள ஒரு சுன்னத்து நோன்பாகும் இது. அல்லாஹ் தாலா உங்கள் ஒவ்வொருவருக்கும் நோன்பு வைப்பதற்கு இறைவன் நல்ல ஆரோக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்னும் உங்களுடைய ஹயரான தேவைகளையும் ஆசைகளையும் இந்த ஒரு தினத்தில் இறைவன் பூர்த்தி செய்து தருவானாக. நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா அளவில்லா மகிழ்ச்சியை கொண்டு சேர்ப்பானா. ஆமீன் பி ரஹ்மத்திகையா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.